டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஆல்ரெடி நம்ம ரிப்ளை கொடுத்துட்டோம். ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கும் நான் ரிப்ளை இப்போ கொடுக்குறேன். அதாவது ரேஷ்மா அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் அவங்கள பிளாக் பண்ணிட்டேன் பிரதர். அந்த லிங்க் வந்துட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணுறதுல வேறு நம்பர்லேருந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு லிங்க் அனுப்புகிறாங்க. அதை ஓப்பன் பண்ணால் 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ரீபேமெண்ட் பண்ண சொல்லி தான் வருது. இந்த 7 நாள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி தான் எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 7 நாள் அப்ளிகேஷன் வேலை இதுதான். இப்படி தான் வரும். தயவு செய்து எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. கூடவே அந்த மொபைல் நம்பரையும் கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பர் மூலிமா தான் உங்களுக்கு ரீச் பண்ணுவான். அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்பை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொன்னோம். தயவு செய்து லிங்க்கு கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தவறான லிங்க்கு கூட இருக்கலாம். அதனால் அதை கிளிக் பண்ணாதீங்க. லிங்க்கை தொடாமல் நம்ம இதுக்காகவே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய 11 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 10 விஷயங்கள் ப்ளஸ் போனஸாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். மாஹி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாரியா மகியான்னு தெரியல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ கட்டலன்னா வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. வாய்ப்பே கிடையாது. ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனே கட்டலினா நமக்கு 3 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. இதில் வாய்ப்பே கிடையாது. கார்த்திக் அப்படின்றவர் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது அண்ணா நான் எம்பாக்கெட் அப்படின்ற அப்ளிகேஷனில் 4000 எடுத்து 180 நாள் கட்டல. அதில் அபராதம் போட்டாங்க, ரைட் ஆஃப் வேறு போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த பணத்தை திரும்ப கட்டிட்டா என்னை விட்டுருவாங்களா? ஒரு சட்ட நடவடிக்கை ஏதாவது எடுப்பாங்களா? அதை கட்டிட்டா போதுமா, பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. லோனுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படணும், அதாவது நீங்கள் கேட்குறத பார்த்தா என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ பணம் கட்டினாலோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. இது கிரிமினல் கேஸ் கிடையாது. இது வந்து சிவில் தான் வரும். ஸோ இதை சொல்கிறது நான் அட்வொகேட் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். அதனுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இது வந்துட்டு சிவில் கேஸ் தான் வரும். கிரிமினல் கேஸ் வராது. நம்ம யாரையும் சீட்டிங் பண்ணல, கடன் அதாவது திருடிட்டு ஏமாத்தலை, நம்ம திருடலை, நம்ம வந்து ப்ராப்பராக லோன் வாங்கியிருக்கோம். அதுக்கு ப்ராப்பராக அவங்க ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனால் இது நீங்கள் திரும்ப பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க லீகல் ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ளே போக மாட்டாங்க. அது இல்லாமல் உங்களுடைய அமௌண்ட்டு கம்மி தான். நீங்கள் இவ்வளோ தூரம் இதை பற்றிலாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி இந்த ஒரு லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்றது அது அடுத்தது தான். அது வந்துட்டு மேக்ஸிமம் எந்த கம்பெனியும் அவ்வளோ சிவியராக போக மாட்டாங்க இந்த அமௌண்ட்டுக்கு. என்னன்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கும். இதனால் நம்மளால் ஃப்யூச்சரில் லோன் எடுக்க முடியாது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் ஏஜ் தெரியல, குழந்தைங்களுக்கு நீங்கள் எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க, இல்லை வந்து ஹோம் லோன் வாங்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது சென்சிட்டிவ் லோன் எடுக்க போகிறீங்கன்னா லோன் தரமாட்டாங்க. ஃப்யூச்சரில் அது நம்ம குழந்தைங்க வரைக்கும் அந்த பாதிப்பு அப்படின்றது இருக்கும். இந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணுங்கள். அதே போல் இந்த அமௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் போகாதீங்க, சிபில் கிளியரன்ஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா 4000 அமௌண்ட்டுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை யோசித்து செட்டில்மெண்ட் போனீங்கன்னா அது ஃப்யூச்சரில் இம்பேக்ட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிபிலில். ஏன்னா 375 ரூபாயில் 700 வட்டியோடு போட்டு நான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 200 செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டு நான் கேட்கவே இல்லை, செட்டில்மெண்ட் அவங்களா கொடுத்துட்டு சிபிலில் ரிப்போர்ட் பண்ணது வெறும் 200 2 லட்ச ரூபா நான் எக்ஸ்ட்ரா கட்டினேன். நான் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுங்கள். செட்டில்மெண்ட் போகாமல் நீங்கள் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் சிபிலுக்கும் நல்லது, ஃப்யூச்சரில் நமக்கு வட்டி கம்மியாக நமக்கு லோன் கிடைக்கும்.